அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நாம் இந்த நாளிலே எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார் என்ற காரியத்தை நாம் ஒன்றிலிருந்து பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். பாருங்க, அவர் வந்து தூரமாய் இருக்கிற உங்களுக்கும் சமீபமாய், யார் சமீபமா இருந்தது? யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சமீபமா இருந்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தூரமா இருந்த அவர்களுக்கும் சமீபமா இருந்த அவர்களுக்கும் தூரமா இருந்த நமக்கும் அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். பாருங்க, சுவிசேஷம் என்பது நாம் ஏதோ ஒரு நரகத்தை குறிச்சோ மற்ற காரியத்தை குறிச்சு பேசுறதில்ல. சுவிசேஷமே இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அவர்தான் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த நற்செய்தி உலகம் முழுதும் போய் சகல சிருஷ்டிக்கும் பிரசங்கம் பண்ணுங்கள், சொல்லுங்கள் என்று சொன்னார். பாருங்க, சமாதானத்தை சுவிசேஷமா அறிவித்தார். அந்தபடியே நாம் இருத்திரத்தாரும் ஒரே ஆவினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலியமாய் பெற்றிருக்கிறோம். தேவனுடைய பிளான், பர்பஸ், வில், தேவனுடைய திட்டம், நோக்கம், சித்தம். ஒரு மனுஷன் அவனுக்குள்ள ஒரு பிளான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளானுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு லேண்ட் வேணும். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறான் அப்படின்னா, முதலாவது அவன் ஒரு லேண்டை அவன் பர்ச்சேஸ் பண்ணணும், வாங்கணும். ரெண்டாவது, அந்த லேண்ட்ல தான் மனதுக்குள்ளே இருக்கிறதான அந்த திட்டத்தை, அந்த நோக்கத்தை, அந்த திட்டத்தை அவன் செயல்படுத்தணும். அது ஒரு வரைபடமாய் மாற்றணும். எனக்கு இந்த மாதிரி ஹால் வேணும், இப்படிப்பட்ட ஒரு டைனிங் ஹால் வேணும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெட்ரூம் வேணும், கிச்சன் இப்படி வரணும். எல்லாமே அவனுக்குள்ளே இருக்கிறது ஒரு வரைபடத்துக்குள்ளே கொண்டு வருகிறான். அதுக்கப்புறம் அந்த வரைபடம் அவனுடைய நோக்கத்துக்குள்ளே போகிறது. அவன் அதை செயல்படுத்துகிறான். அந்த ஒரு மேஸ்திரியை வைத்து ஒரு வீடை கட்டுறதுக்கான பொருட்களை வைத்து அவன் வரைபடத்தை அவன் நிஜத்தில் கொண்டு வருகிறான். அதுக்கப்புறம் அவன் கட்டின வீட்டுக்குள்ள அவன் குடி புகுகிறான். இதுதான் சித்தம். இப்ப தேவனுக்கு ஒரு பிளான் இருந்தது. அந்த பிளான்ல முதலாவது அந்த பிளானுக்கு முன்னால அவர் என்ன பண்ணார்னா, கிறிஸ்துவை நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிட்டார். கிறிஸ்துவை நமக்காக ஆயத்தம் பண்ணிட்டார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இப்படி இல்லை என்றால் நாம் இந்த உலகத்துல வாழ முடியாது, இந்த உலகமும் சிருஷ்டிக்க முடியாது. அப்ப தேவனுடைய பிளான்ல முதலாவது கிறிஸ்துவை அவர் ஆயத்தம் பண்ணினார். இவர் யார்? உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்டவர். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசுவை ஆயத்தம் பண்ணி முதலாவது அவருடைய பிளான்ல ஒரு காரியம் செய்யணும். அந்த பிளான் நிறைவேறணும்னா ஒரு சிருஷ்டிப்பு உண்டாகணும். இந்த பூமியை அவர் சிருஷ்டிக்கணும். அப்போ தேவன் முதலாவது பூமியை அவர் சிருஷ்டித்து, அவர் அந்த பூமிக்குள்ளே பலவிதமான உயிரினங்களையும் ஜீவன்களையும் உற்பத்தி செய்கிறார். மனிதனுக்கு வேண்டிய ஆகாரம், மனிதனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் முதலாவது சிருஷ்டித்து, அவனுக்கு வேண்டிய வெளிச்சம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் வானத்திலே வைத்து கடைசியாக தான் மனிதனை அவர் தன்னுடைய சாயலாக சிருஷ்டிக்கிறார். இப்ப மனுஷன் வெறும் சாயல் தான். எப்படி மிருகங்களுக்கு ஜீவன் இருக்கிறதோ, தாவரங்கள், இந்த செடி கொடிக்கு ஜீவன் இருக்கிறதோ, எப்படி மற்ற மிருகங்களுக்கு எல்லாருக்கும் ஜீவன் இருக்கிறதோ, அப்படி மனுஷனும் ஒரு ஜீவ ஆத்மா, அவ்வளவுதான். ஆனால் தேவனுடைய அந்த முழு நோக்கத்துக்கு அந்த முழு திட்டம் என்ன? தேவன் மனுஷனை சிருஷ்டித்தது என்றால் அவனை தன்னுடைய சாயலாய் தனக்குள்ளே வைத்துக் கொள்ளணும். பாருங்க, தேவன்
மனுஷனை அவருக்குள் வைத்துக் கொள்ளணும். இது தேவ தூதர்களை வைக்க முடியாது. இந்த உலகத்துல அவர் சிருஷ்டித்த எந்த பொருளையும் அவருக்குள்ள வைக்க முடியாது. ஆனால் மனிதனாகிய நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியவான்கள். இதுதான் வேதம் நமக்கு கற்பிக்கிறது. பாருங்க, 18ஆம் வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 2:18, அந்தப்படியே நாம் இருத்திரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலியமாய் பெற்றிருக்கிறோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் தான் இந்த பிளான் எல்லாம் நிறைவேறணும். அப்ப மனுஷனை தனக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை, அவரை யாருமே பார்த்ததில்லை. அவரை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது, அவர் செத்து போயிடணும். அப்போ அப்படிப்பட்ட தேவத்துக்குள்ள நாம் வரணும்னா அதுக்கு அவருடைய பிளான் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை மரணத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் மரித்து அவர் உயிரோடு எழுந்து அதுக்கப்புறம் அவர் மூலியமாய் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே அனுப்ப வேண்டும். அப்ப அவருடைய மரணத்தின் மூலியமாய், அவர் அடக்கத்தின் மூலியமாய், அவருடைய உயிர்த்தெழுதல் மூலியமாய்த்தான் இந்த பாக்கியம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் தேவனுடைய அவருடைய பிளான், பர்பஸ், வில், அவருடைய திட்டம், நோக்கம், சித்தம். இதை நிறைவேற்றத்தான் இயேசு இந்த பூமியிலே மனுஷனாய் வந்தார். வேதம் சொல்லுகிறது, ஒரே ஆவினாலே பிதாவின் இடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலியமாய் பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, இது ஆழமான ஒரு சத்தியம், ஆழமான வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் தியானிக்க, இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய மன கண்களை திறப்பாராக. God bless you. Amen.